இந்த வீடியோ புதுசாக ஜிம்முக்கு போகிறவங்களுக்காக தான். நல்லா தெரிஞ்சுங்க. இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு பைசெப்ஸ் போட போறீங்கன்னு வச்சுங்களேன். பைசெப்ஸில் 4 செட்டு போட போறீங்க. 15, 12, 10, 10 இல்லை 15, 12, 10 3 செட்டு போறீங்கன்னு வச்சுங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு வெயிட்டை சூஸ் பண்ணுறீங்க, போட்டீங்க 12 போட்டீங்க, 15 எய்ம் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் செட்டுக்கு 12 வரைக்கும் வந்துருச்சு. 15 ஈஸியாக போட்டீங்க. அதுக்கப்புறம் இன்னும் உங்களுக்கு எனர்ஜி இருக்கு, அதுக்கப்புறம் இன்னும் நீங்கள் 5 வெயிட் கவுண்டிங் போடுவீங்கன்னா அது தப்பு. அதோட நீங்கள் கீழே இப்படி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வராது. அப்போ எப்படி வெயிட்டை சூஸ் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் 15 12க்கு மேலே 3 கஷ்டப்பட்டு போடுற மாதிரி. எனக்கு வந்து 12க்கு மேலே 3 முடியாது, அந்த மாதிரி வெயிட்டை சூஸ் பண்ணு. சேலஞ்சிங்க 3 போடுறீங்க, 15 அந்த 15 கம்ப்ளீட் பண்ணி வைக்கிறீங்க பாருங்க, அப்பதான் ரிசல்ட் வரும். இதுதான் எல்லாத்துக்கும் நீங்க ரிலேட் பண்ணீங்க. ஒவ்வொரு கூட நான் சொல்லி காமிக்க முடியாது, உங்களுக்கு ரிலேட் பண்றது நீங்க ரிலேட் பண்ணீங்க, எல்லாமே பொருந்தும். 15, 12, 10னா அப்ப கடைசியில் 10 கொஞ்சம் ஹெவியாக லோட் பண்ணுவீங்க. 10மே ஈஸியாக போட்டுட்டு வச்சுட்டீங்கன்னா ரிசல்ட் இல்லை. அந்த 7 கவுண்டிங் மேலே 3, 8 கவுண்டிங் மேலே கஷ்டப்பட்டு அந்த ஃப்ரீஸ் பண்ணுறீங்க பாருங்க, கஷ்டப்பட்டு அப்படியான வெயிட்டை செலக்ட் பண்ணுங்க. இங்க உங்க திறமையே வெயிட்டை கரெக்டாக செலக்ட் பண்றதா. புரியும் நினைக்கிறேன். தேங்க்யூ.